கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசுமன் பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டினுடைய 2025-26க்கான பட்ஜெட் தமிழ்நாட்டு அரசு சார்பாக பட்ஜெட் தாக்கல் செய்ய இருக்கிறாங்க. இதில் பல்வேறு சர்ச்சைகள் ஆரம்பத்திலே துவங்கி இருக்கிறது. கூடுதலாக பார்த்தோம்னா கூட அந்த பழைய அந்த ரூபாய்ன்றதை தாண்டி தமிழில் ரூன்ற செய்தி இந்தியா முழுவதும் தொடர்ந்து வைரல் ஆகிட்டே இருக்கிறது. பாஜக தலைவராக கூடிய அண்ணாமலை, தமிழிசை போன்றவர்கள்லாம் இதை கண்டிச்சுட்டு வராங்க. இந்த சம்பவத்தை நீங்க எப்படி சார் பார்க்குறீங்க? யாரையும் கேட்காம ஒரே நாள் இரவு ரூபாய் நோட்டுக்கெல்லாம் செல்லாதுன்னு சொல்றாரு. அப்ப எங்க போனாரு தமிழிசையும் அண்ணாமலையும்? இன்றைக்கு நம்முடைய திராவிட மாநில முதல்வர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் அண்மை காலமாக உலகளவில் ட்ரெண்டிங்ல ஹேஷ்டாக்ல போயிட்டு இருக்காரு. அதுக்கு காரணம் முனைப்பான கொள்கை, லட்சியம். நாடாளுமன்ற தொகுதியுடைய எண்ணிக்கையை குறைப்பேன் என்று சொன்னவுடன் 22ஆம் தேதி தென் மாநில முதலமைச்சருடைய கூட்டத்தை போட்டிருக்காரு. இது ஒரு ட்ரெண்டிங், திராவிட மாடலுடைய ட்ரெண்டிங். அடுத்து இந்தியா முழுவதும் பிரச்சாரத்தை, மாநிலங்களுடைய குறைப்பான பிரச்சாரத்தை, மாநில உரிமைகளை பறிக்கின்ற பிரச்சாரத்தை, தேசிய கல்விக் கொள்கை மூலமாக மாநில உரிமைகளை பறித்து ஒற்றையாட்சி தத்துவத்திற்கு அதிபராட்சிக்கு வழிவகுக்கின்ற இந்த ஒற்றையாட்சி முறை எதிர்த்து இந்தியா முழுவதும் திராவிட மாடல் முதலமைச்சர் பிரச்சாரம் செய்ய இருக்கிறார். ஹேஷ்டாக் ட்ரெண்டிங். நாளை நிதிநிலை அறிக்கை என்பது இந்த 4 ஆண்டுகளாக திராவிட மாடல் முதலமைச்சர் நிதிநிலை அறிக்கையை சாதாரண சாமானியமான அனைத்து தரப்பு மக்களும் பயன்பெறுகின்ற வகையில் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்து ஒரு கோபுரத்தை கட்டியிருக்கிறார். இந்த கோபுரத்தில் கலசம் வைக்கிற மாதிரி சிகரம் தான் நாளை நிதிநிலை அறிக்கை என்பது அமைய இருக்கிறது. வரலாற்று சிறப்பு மிக்க நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்வார் என நம்புகிறேன். எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறும் என நான் நம்புகிறேன். இந்த நிதிநிலை அறிக்கை, அதனுடைய தாக்கம் மேலும் திராவிட மாடலுக்கு வலுவூட்டும் என நம்பப்படுகிற காரணத்தால், பொறாமையால், போட்டியால், தாங்கிக் கொள்வதற்கு சக்தி இல்லாததால் ஆட்டுப்புழுக்கை அண்ணாமலையும் தமிழிசையும் வெகுண்டு எழுந்திருக்கிறார்கள். என்ன லட்சணம்? ரூபான்னு போடுறோம், நீங்க எல்லாத்தையும் சரியா பண்றீங்களா? இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுகின்ற அனைத்தையும் முறையா நடத்துறீங்களா? நான் கேட்கிறேன், ஆட்டுப்புழுக்கு அண்ணாமலைய எந்த அடிப்படையில் நீங்க செயல்படுறீங்க? காவி கூட்டத்துடைய தலைவராக செயல்படுறாரா மோடி? இந்திய நாட்டின் பிரதமராக செயல்படுறாரா? நீங்க அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக செயல்படுறீங்க. நாங்க அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக செயல்படல. எங்க விருப்பம், எங்களுடைய எண்ணம், தமிழ்நாட்டு மக்களுடைய பெரும்பான்மையுடைய எண்ணத்தை நாளை நிதிநிலை அறிக்கையுடைய இலட்சணையாக வெளியிட்டுள்ள என்ன தப்பு? அதனால இது ஒரு பெரிய விஷயமா ஆட்டுப்புழுக்கு அண்ணாமலையும் தமிழிசையும் கையில் எடுத்திருப்பது மக்களால் புறக்கணிக்கப்பட்டவர்கள். 40 நாடாளுமன்ற தொகுதியிலையும் மக்களால் தோல்வி முகத்தை சந்தித்தவர்கள் அரசியலுக்காக எதையாவது எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ரூவோ அப்படின்ற வார்த்தையை போட்டு இலட்சணையை, நிதிநிலை அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். இதுல என்ன தப்பு இருக்கு? நீங்க இந்திய கொண்டு வருவீங்க, நீங்க சமஸ்கிருதத்தை திணிப்பீங்க, உங்க ஒன்றிய கல்வி அமைச்சகத்தின் கீழ் இருக்கக்கூடிய ஐஐடி நிறுவனத்துடைய இயக்குனர் மாட்டு மூத்திரம் மனிதனுக்கு நல்லதுன்னு சொல்லுவாரு. இதெல்லாம் உங்களுக்கு பெருசா தெரியல. உங்க பிரதமர் நாடாளுமன்றத்தில் ஆங்கிலத்தில் பேச மாட்டாரு, இந்தியில தான் பேசுவாரு. நாங்க நிதி கேட்டா எனக்கு நிதி தர மறுப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் ஒன்றிய கல்வி அமைச்சர் எங்களை பார்த்து அநாகரிகமான்னு சொல்லுவாரு. இதுக்கெல்லாம் குரல் கொடுக்க மாட்டீங்க. இதுல என்ன வந்துருச்சு? ரூபான்றதுல
ரூபான்றது உங்களுக்கு என்ன குறைச்சலானது, என்ன இந்தியாவுக்கு எதிரானது, இந்திக்கு எதிரானதா? எங்களுடைய விருப்பம் மக்களால், மக்களுக்காக, மக்களால் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஆட்சி தான் மக்களாட்சி, டெமோக்ரசி. அந்த டெமோக்ரசியின் முதல்வர் தான் நம்முடைய முதல்வர் ஸ்டாலின். அதை செய்யறார் மக்களுக்கான, மக்கள் எண்ணங்களை நிறைவேற்றான ஜனநாயகம். இல்ல இது மாதிரி வந்து அவனுடைய பெயரை வந்து தமிழ்ல மாத்திக்கிறாரான்னு கேட்கறாங்க தமிழிசை. பெயர் எப்படி தமிழ்ல மாற்ற முடியும்? ஒரு தலைவரின் பெயர், வரலாற்று சிறப்புமிக்க தலைவரின் பெயர், பொதுவுடைமை இயக்கத்துடைய புரட்சியாளன் பெயர், அதை எப்படி மாற்ற முடியும்? கேட்கறதுல முறை வேணாமா? லாஜிக் வேணாமா? உங்க மோடின்னு ஜாதி பேர் வச்சிருக்காரு, அதை மாத்துங்க. நீங்க ஒற்றை மொழி இந்தி தான் வரணும், மும்மொழி வரலாம்னு சொல்றீங்களா? தமிழிசை இந்தி இசைன்னு மாத்திக்கிறங்க. அண்ணாமலை தர்மேந்திரன் மாத்து பேர, நீதான் மும்மொழி கொள்கை வரும்ன்றீங்கள, நீங்க மாத்துக்கப்பா பேர. நாங்க ஒரு தலைவன், வரலாற்று சிறப்புமிக்க தலைவனின் பெயரை, வரலாற்று நாயகன், திராவிட இயக்கத்தின் கதாநாயகன், இன்னைக்கு திராவிட இயக்கத்துடைய வரலாறை எழுதி கொண்டிருக்கக்கூடிய ஸ்டாலின். அவர் ரஷ்யாவின் தளபதி ஸ்டாலின், இவர் திராவிடத்தின் தளபதி ஸ்டாலின். அதனால இந்த பேரை மாத்திரம் சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன யோக்கியம் இருக்கு, தகுதி இருக்கு? ஜாதி பேரை வச்சிருக்கவங்க தலைவர் மோடி பேரை மாத்துங்க. அதனால இது லாஜிக் இல்லை. இந்த ரூபா அப்படின்றது வந்து நல்ல அருமையானது. நீங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கணும்னு நாங்க ஒன்றும் அவசியம் இல்லை, தேவையும் இல்லை. நீ திடீர்னு மதுரையில் திரளுவ, 1000 வருஷமா ஆடு கோழி வெட்டி பழியிட்டு சாப்பிட்டுட்டு இருப்பான் திருப்பூர் மலையில, திடீர்னு சாப்பிடாதுன்னு சொல்லுவ. திடீர்னு இங்கதான் ராமர் பிறந்தாண்டுவ, சீதைக்கு ராமனுக்கு தான் கல்யாணம் நடந்துச்சுண்டுவ, இங்கதான் அவங்க குழந்தை பெற்றாங்கண்டுவ. இதெல்லாம் நீங்க சொல்லுவீங்க. நாங்க ரூபான்னு போட்டது உங்களுக்கு என்னடா தப்பு? RSS கூட்டம் என்னென்ன இருக்கோ அவ்வளோ அயோக்கியத்தனத்தை கூட சொல்ற. திருவேணிக்கு வா, குழின்ற, குடின்ற, மத்திய சுகாதார கட்டுப்பாடு நிறுவனமே நோய்கள் அபாயம் கங்கை நீர்னு சொல்லிட்டான். அவனை கூப்பிட்டு மிரட்டி இது நோய்கள் அபாயம் இல்லைன்னு சொல்லி நிறுத்தி நாடாளுமன்றத்தில் அறிக்கை வாங்கிக்கிங்க. இதுக்கெல்லாம் பேசணும், மக்கள் பிரச்சனையை பேசு. நிதிநிலை அறிக்கையில் நாளை மக்களுக்கு என்ன செய்கிறார் ஸ்டாலின், இந்த திராவிட மாடல் அரசு என்ன செய்ய போகிறது, நிதிநிலை அறிக்கை வரட்டும். நம்புகிறோம் மக்களுக்கான அறிக்கை, கடைநிலை மக்களுக்கான ஒரு அறிக்கை நல்லது நடக்கும் எதிர்பார்க்கிறோம். அந்த எதிர்பார்ப்புக்கு மாறாக இருந்தா பேசுங்க. அதை விட்டு உப்புக்கு சப்பரம் இல்லாத விஷயத்தான் கையில் எடுத்துக்கிட்டு நாங்க தமிழ்நாடு வித்தியாசமா தான் இருப்போம். உன் தேசிய கல்விக்குழுய ஏத்துக்கிற மாட்டான், உன் இந்தியை ஏத்துக்கிற மாட்டான், உன் வடநாட்டு கொள்கையை நாங்க ஏத்துக்கிற மாட்டோம். அதனால நாங்க எங்க இஷ்டத்துக்கு நாங்க செய்வோம், எங்க மக்களுக்காக செய்வோம், எங்க மக்களின் பெரும்பான்மை எண்ணத்தை நிறைவேற்றுவோம். இதுல என்ன தவறு இருக்கு? ரூபா நோட்டை 20 ரூபா மாத்தினாரே, மோடி யாரை கேட்டார்? மக்களை கேட்டாரா? மக்கள் பிரதிநிதி அடங்கிய நாடாளுமன்றத்தில் முன்வைத்தாரா? நாடாளுமன்ற நிலைக்குழுவை கலந்து பேசினாரா? பூரா கோடை வெயிலும் மழையிலும் வரிசையில் என்று ரூபாயை மாத்துறதுக்காக செத்தானே மோடியா. குடியுரிமை திருத்த சட்டம் யாரை கேட்டு கொண்டு வந்தாரு? என் ஆர்வீச்சர் இஸ்லாமியக்கு எதிராக கொண்டு வந்தார் இல்லையா? விவசாயிகள் ஓராண்டு காலமாக 1000க்கும் மேற்பட்ட விவசாயிகள், பஞ்சாப் விவசாயிகள், சண்டிகார் விவசாயிகள் டெல்லியில செத்தாங்களே, அதை கேட்டாரா? எதையும் கேட்க மாட்டீங்க. ரூபான்னு எழுது உங்களுக்கு ஓட்ட குறை வந்துருச்சா? இது இப்ப நீங்க சொன்னதுனாலதான் இந்தியாவிலே ஒரு ஆண்மகன் இருக்கிறார், ஒரு வீரமானவர் இருக்கிறார், அவர் மண்ணுக்கு அவர் மொழிக்கு உண்மையானவராக இருக்கிறார். அந்த மண்ணின் மொழியின் காவலாக திராவிட தளபதி ஸ்டாலின் திகழ்றான்றதுதான். இப்ப நீங்க எதுக்க பந்து அடிக்கடிக்கு எந்திரிக்க, சந்தனம் அரைக்க மணக்கம். நீங்க திராவிட மாடலையும் தமிழ் மொழியையும் கலாச்சாரத்தையும் இதுக்கெல்லாம் குறை கண்டுபிடிச்சிங்களாக்க இன்னைக்கு இந்திய அளவில் ஸ்டாலின் நிற்கிறார், மக்களால் போற்றப்படுகின்ற தலைவராக வளர்ந்து வருகிறார். காரணம்,
நீங்க அவர் செய்யக்கூடியதை மக்கள் நினைப்பதை செய்யக்கூடியவர் தான் திராவிட மாடலும் திராவிட மாடல் அரசு. அதுக்கு எதிராக நீங்க பேச பேச திராவிட மாடலும் திமுக ஆட்சியும் வளரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார். நன்றி.